Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல சரளமா படிக்கணும், எழுதணும், மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா ஒரு 15 ரூல்ஸை நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நம்மளால இங்கிலீஷை எழுதவும் படிக்கவும் முடியும். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பத்தின வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரூலை பத்தின டீட்டெயிலான வீடியோவும் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கலன்னா எல்லாத்தோட லிங்கையும் நான் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டெஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு கண்டினியூவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ 30 டேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கோர்ஸா இல்லாம உங்களுக்கு ஆல்ரெடி கோர்ஸும் கொடுத்துருக்கோம். இது வந்து பேசிக்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2வது ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் லாங் வவல். தமிழ்ல படிக்கும்போது எப்படி நம்ம குறில் எழுத்து, குறில் உச்சரிப்பு, நெடில் உச்சரிப்பு அப்படின்றத படிச்சிருக்கோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டு, அதாவது ஷார்ட் வவல், லாங் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல AEIOU மொத்தமா 5 வவல்ஸ் இருக்கு. இந்த 5 வவலுக்கும் தான் இந்த ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டு இருக்கு. இதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஒரு வார்த்தையில ஷார்ட் சவுண்டாவோ லாங் சவுண்டாவோ வரும். அப்ப நம்ம அதை படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். இந்த ஷார்ட் சவுண்டையும் லாங் சவுண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி வருது, சவுண்ட் எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். இதற்கான பேசிக்கான ரூலும் நான் பிஃபோர் வீடியோல மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷார்ட் ஏ, லாங் ஏ. ஷார்ட் ஏயோட சவுண்டு அப்படின்ற சவுண்ட். இது ஆன்னு சொல்ல முடியாது, ஆன்ற சவுண்டு. ஓகே, லாங் ஏ சவுண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எழுத்து என்னன்னு சொல்றோம், ஏன்னு சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் லாங் சவுண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வேர்டையும் கம்பேர் பண்ணுங்க பாருங்க, ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டு. இத இப், ஆ, பே, இக், பேக், பே, இக், பேக். ஓகே, எப்படி படிக்கணும்? பேக். இத எப்படி படிப்பீங்கன்னா இப், ஏ, பே, இக், பேக். இது பேக், இது பேக், இது பேக், இது பேக். சோ டிஃபரன்ஸ் புரியும். அடுத்தது பாருங்க, இன், ஆ, ந, இக், ஸ்நாக், ஸ்நாக். இது ஸ்னேக், ஸ்னேக், ஏங்கிற சவுண்ட். ஓகே, ஸ்னேக். அடுத்தது இஃப், ஆ, ஃபேட், 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 ஃபேட். இத எப்படி படிக்கணும்? ஏ, ஃபே, ஃபே, ஃபேட், ஃபேட். ஓகே, இம், ஆ, மேட், மேட், மேட். ஓகே, இத எப்படி படிக்கணும்னா மேட், மேட், ஏங்கிற சவுண்ட் வரணும். அதே மாதிரி இதுவும் மேட், மேட். ஓகே, அடுத்தது பாருங்க, இஸ், ஆ, ச, சாம், ச, சாம். இது சே, சேம். அப்போ லாங்க்கும் ஷார்ட்க்கும் எப்படி சவுண்ட் டிஃபர் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது செட் வந்து இ. ஓகே, ஷார்ட் இ, லாங் இ. ஷார்ட் ஈல பாருங்க ஏங்கிற சவுண்டு, ஷார்ட்ல வந்து ஏங்கிற சவுண்டு, லாங்ல ஈஸியா சொல்லிடுவீங்க ஈங்கிற சவுண்ட். அந்த எழுத்து என்னன்னு சொல்றோம், அதேதான் அதோட சவுண்டு, லாங் சவுண்டு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப், ஏ, பே, இட், பெட், பே, இட், பெட். இது பி, இட், பீட், பி, இட், பீட். பென், பென், பீன், பீன். சோ இங்க நீங்க யோசிக்கலாம், ஈக்கு பக்கத்துல ஏ இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து ஈன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. சோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஈங்கிற சவுண்டு தான் வரும். இது எதனாலன்ற ரூல் நான் வந்து ஆல்ரெடி வீடியோல கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, மென், மென். இது மீன், மீன். டென், டீன், டீன். ஓகே, சோ ஷார்ட் ஈயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு, லாங் இ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த எழுத்துக்கு என்ன பேரோ அதுதான் சவுண்டு. அடுத்தது பாருங்க ஐ. சோ ஷார்ட் ஐக்கு என்ன சவுண்டு, ஈங்கிற சவுண்டு, லாங் ஐக்கு ஐ, அந்த ஐயோட எழுத்தோட பேரே தான் சவுண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லி, இக், லிக், லிக், லை, இக், லைக், லைக், லிக், லைக். ஹிட், ஹிட், ஹை, இட், ஹைட்,
hide, slid, slid, slide, slide. ஓகே, அடுத்தது dim. இது dim, dime, dime, tim, tim, time, time. ஓகே, சோ ஷார்ட் சவுண்ட் ஐயோடது இ, ஐயோட லாங் சவுண்ட் ஐ. அடுத்தது பார்க்க போறது ஓ. ஓட ஷார்ட் சவுண்ட் என்னது? ஓ. ஓ ஷார்ட்டா சொல்லணும். லாங் சவுண்ட் ஓங்கிற சவுண்ட். இர் ஓ, ரோ இப், ரொப், ரோ இப், ரொப். இது ரோப், ரோப். ஹப், ஹப், ஹோப், ஹோப். ஓகே, அதே மாதிரி மப், ஓ மோ அப், மப். இது மோப், மோப். காட், இக் ஓ, கோ அட், காட். இது கோட், கோட். இது நாட், நாட். நோட், நோட். ஓகே, அடுத்து கடைசி எழுத்து பாருங்க யூ. யூக்கு ஷார்ட் சவுண்ட் வந்து ஆ, லாங் சவுண்ட் ரெண்டு இருக்கு, யூ அதுக்கப்புறம் ஊ. ஓகே, ரெண்டுமே லாங்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்கு வந்து ஆ சவுண்ட்ல பாருங்க, இக்கு ஆ, க ப, கப், கப். கியூப், கியூப். இங்க யூ சவுண்ட், கியூப். டப், டப், டப். டியூப், டியூப். ஹக், ஹக். ஹியூஜ், ஹியூஜ். கட், கட். கியூட், கியூட். ஓகே, சோ இதுல வந்து ஊ சவுண்டுக்கு பாத்தீங்கன்னா க்ளூ, இதுல எல்லாம் ஊ சவுண்ட் வரும். க்ளூ, லூ, ஊ, ஊன்னு முடியுது பாத்தீங்களா, க்ளூ. இதெல்லாம் சோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் சவுண்டும் லாங் சவுண்டும் எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த சவுண்டோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கரெக்டா உச்சரிக்கிற மாட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும். சோ இதை இன்னொரு தடவை நான் எப்படி ரீட் பண்ணணும் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லான லெசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா லெசனையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க பேசிக்கா நான் இப்பதாங்க ரீசன்ட் டேஸ்ல உங்களோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலனா பேசிக்கா ஃபர்ஸ்ட் இந்த 15 ரூல்ஸை கத்துக்கோங்க. இதோட டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்திருந்தாலும் இப்ப புதுசா இருக்கிறவங்களுக்கு திரும்ப கத்துக்கிறவங்களுக்காக நான் திரும்ப உங்களுக்கு இந்த ரூல்ஸ் பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா A to Z எல்லா சவுண்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும். அது தனியா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதை சவுண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.